ஆஹா நிறைய பூக்கள் உள்ளன. வாவ் there are many flowers. ஆஹான்றதுக்கு வாவ், நிறைய அப்படின்றதுக்கு மெனி, ஃப்ளவர்ஸ் அப்படின்னா பூக்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆஹா நிறைய பூக்கள் உள்ளன அப்படின்றதுக்கு வாவ் there are many flowers. நிறைய அப்படின்றதுக்கு மெனி. இது ஒரு செம்பருத்தி செடி. This is a hibiscus plant. இது ஒரு அப்படின்றது this is. அப்படின்றது ஒரு, ஹைபிஸ்கஸ் பிளான்ட் அப்படின்றது செம்பருத்தி செடி. இது ஒரு வாழைத்தார். திஸ் இஸ் அ ஸ்டாக் ஆஃப் பனானா. இப்போ பஞ்ச் ஆஃப் பனானான்னு சொல்லலாம். இப்போ ஒரு சீப்பு வாழைப்பழம் அப்படின்றதுக்கு பஞ்ச் ஆஃப் பனானான்னு சொல்லலாம். இது மொத்தமாகவும் இது ஸ்டாக்குன்னு சொல்லலாம், இல்லைனா பஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் பனானா அப்படின்னு ஒரு வாழைத்தார் முழுசாக சொல்கிறதுக்கு ஸ்டாக் ஆஃப் பனானான்னு சொல்லலாம். ஒரு சீப்புக்கு பஞ்சுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு வாழைப்பழத்துக்கு ஃபிங்கர் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீப்புக்கு ஹேண்ட் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு வாழைத்தார் அப்படின்றதுக்கு திஸ் இஸ் அ பனானா ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். மல்லிகை பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. அதற்கு ஜாஸ்மின்ஸ் ஆர் இன் ஃபுல் ப்ளூம். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஆர் இன் ஃபுல் ப்ளூம். மல்லிகை பூக்கள் அப்படின்றதுக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஆர் இன் ஃபுல் ப்ளூம் அப்படின்றது பூத்து குலுங்குகின்றன அப்படின்றதுக்கு ஆர் இன் ஃபுல் ப்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய மல்லிகை பூக்கள் இருக்கு இல்லையா, அதனால தே ஆர் இன் ஃபுல் ப்ளூம். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் ஆர் இன் ஃபுல் ப்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். பப்பாளி பழங்கள் கொத்து கொத்தாக உள்ளன. பப்பாயா ஃப்ரூட்ஸ் ஆர் இன் கிளஸ்டர்ஸ். இப்போ பப்பாளி பழங்களுக்கு பப்பாயா ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். கொத்து கொத்தாக இருப்பதுக்கு நம்ம ஆர் இன் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பப்பாளி கொத்து கொத்தாக இருக்கு இல்லையா, அதுக்கு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.